بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த மார்க்கம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது. கலிமா என்றும், தொழுகை என்றும், நோன்பு என்றும், ஸகாத் என்றும், ஹஜ் என்றும் இந்த 5 தூண்களின் மீது தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நிறுவப்பட்டுள்ளது. இதுதான் இந்த 5 விஷயம்தான். அதில் முதல் விஷயம் கலிமா. இது எல்லோருமே சொல்லியிருப்போம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு எந்த இடத்திலும் இணை வைக்க கூடாது என்ற செய்திகளே ரொம்ப ஆழமாக இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு செஞ்ச பேருபகாரமே அதுதான். எவ்வளோ மக்கள் இஸ்லாத்தை புரிந்து கொண்டாலும் கூட அவர்கள் இன்றும் அல்லாஹ்வுக்கும் வணங்குகின்றார்கள், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தையும் செய்கின்றார்கள். உலகத்தில் நாம் பெருவாரியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த பழக்கம் என்பது அப்படி பரவி கிடைக்கிறது. அல்லாஹ்வை வணங்குவோம், அவுலியாவை வணங்குவோம், அல்லாஹ்வை வணங்குவோம், தகடும் போட்டுக்கொள்வோம், அல்லாஹ்வை வணங்குவோம், தாயத்தும் போட்டுக்கொள்வோம். இணை வைத்தலை பற்றி ஒரு புரிதல் இல்லை, இணை வைத்தலை பற்றி ஒரு பார்வை இல்லை. இணை வைத்தல் என்றால் என்ன என்றே தெரியாமலே பல முஸ்லாமிய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்திலே இவ்வளவு மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் நமக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டியிருக்கிறான், ஒரு நேரான பாதையை காட்டியிருக்கிறான். நெருப்பில் விழுந்தால் கூட ஒருபோதும் நாம் என்ன செய்ய மாட்டோம், இணை வைத்தல் காரியத்தை செய்ய மாட்டோம் என்று உறுதியாக நிற்கக்கூடிய அளவிற்கு நமக்கு அல்லாஹ் அதில் ஒரு பக்குவத்தை தந்திருக்கிறான், ஆழத்தை தந்திருக்கிறான், தெளிவை தந்திருக்கின்றான். அது விஷயத்தில் நம்மள எந்த குறையும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரத்தில் அந்த ஏகத்துவ கலிமாவை மொழிந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய விஷயம் என்ன? தொழுகை தான். இதுல குறை இருக்கு, இதுல சோட போறோம். இத பல மக்கள்கிட்ட தொழுகை விஷயத்துல மிகப்பெரிய அஜாக்கிரதை, அசால்ட்னஸ், இணை வைக்கக்கூடிய காரியத்தில் எவ்வளவு உறுதியாக நிற்கிறோமோ, அதை எப்படி ஒரு வன்மமாக பார்க்கிறோமோ, அந்த அளவுக்கான உறுதி தொழுகையை நிலைநிறுத்துவதில் நம்மகிட்ட இல்லை. பெரும்பாலான மக்கள்கிட்ட அப்படித்தான் பார்க்க முடியுது. அசால்ட்டாக, பொடுபோக்காக, நினைச்ச நேரம் தொழுது, நினைச்ச நேரம் வாரது, அப்படித்தானே. இந்த நோன்புடைய காலம் முடிஞ்சாச்சு, நோன்புடைய நேரத்தை பார்த்தோம். அல்லாஹ்வுடைய அருளால ரமலானுடைய மாதத்திலே பள்ளிகள் எல்லாம் நிரம்பி வழிந்தது. எங்க போனாலும் கூட்டம் தான். தண்ணிக்கு பிரச்சனை, இடம் நிக்கிறதுக்கு பிரச்சனை, கரண்ட் ஏன் கூட்டம் கூட 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 இது போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து கொண்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை சரி செய்து விடலாம். மக்கள் வருவதை சந்தோஷமாக பார்த்தோம், ஆவலாக பார்த்தோம். ரமலான் மாதம் என்று முடிந்ததோ அன்றிலிருந்து பள்ளிக்கு விடுமுறை விட்டது போல பல சகோதரர்கள் பள்ளியின் பக்கமே தலை வைத்து படுக்க முடியாத ஒரு நிலையையும் பார்க்கிறோம். யார்கிட்ட பார்க்கிறோம்? நான் பிறரை பற்றி பேசுவது இரண்டாவது, அவர்கள்ட்ட இல்லை என்பது இரண்டாவது. நாம் தௌஹீதை ஏற்றுக்கொண்டு தௌஹீதுக்காக பாடுபட்டு தௌஹீதினுடைய அடிப்படையிலே வாழ்வை நிறுவ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நம் சகோதரர்கள் மத்தியிலே பார்க்கிறோம் இந்த பள்ளிக்கு வரக்கூடிய பழக்கம் வெகுவாக குறைந்து கொண்டே வருகிறது. 100% இல்லை, அது ஒரு விஷயம். ஆனால் ஒருவர் இருந்தாலும் அவரும் திருத்தப்பட வேண்டும், அவரும் சரி செய்யப்பட வேண்டும், அப்படித்தானே. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, ஜும்மாவுடைய நேரம், ஜும்மாவுடைய நேரம், ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கிறோம். ஏன் வந்திருக்கிறோம்? ஜும்மா கடமை, ஜும்மா கடமை நிறைவேற்றணும், அப்படித்தானே. இதே கூட்டம் ஃபஜ்ருக்கு இருக்கா? இதே கூட்டம் அசருக்கு இருக்கா? இதே மக்கள் மஹ்ரிப்ல இருக்கிறாங்களா? அப்ப நம்ம உள்ளத்துல என்ன நினைக்கிறோம்? ஜும்மா மட்டும்தான் கடமை என்று நினைக்கிறோம். சிலர் நினைக்கிறோமா இல்லையா? அப்படி ஒரு நினைப்பு இருக்க போய் தானே இந்த ஜும்மா முடிஞ்சதுன்னா அடுத்த ஜும்மா வரட்டும் அப்படின்னு நினைக்கிறோம். தவறுதானே இது? சிந்தனையில் ஒரு மாற்றம் ஏற்படணுமா வேண்டாமா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது தொழுகையை விதியாக்கி இருக்கிறான், கடமையாக்கி இருக்கிறான், கண்டிப்பாக ஆக்கி இருக்கிறான். தொழுகைய நம்ம நினைச்சபடிலாம் தொழ முடியாது, தொழுகையை நம்ம இஷ்டப்படிலாம் தொழ முடியாது. ரப்புல் ஆலமீன் தொழுகையை விதியாக்கி இருக்கிறான். இன்னும் பாருங்க, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மனிதனை படைச்சது அதுக்கு தாங்கிறான். மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது இது வணங்குவதற்கு தானே. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தை நாம் படைத்தது
என்னை வணங்குவதற்காக அன்றி வேறு இல்லைங்கிற அல்லாஹ். வணக்கம் தான். நீ அல்லாஹ் உன்ட கேட்க, நீ பெரிய பணக்காரன் ஆயிட்டியா கேட்க போறது இல்ல, நீ கார் வாங்கினியா கேட்க போறது இல்ல, நீ உத்தியோகத்தில் இருந்தியா கேட்க போறது இல்ல, அதெல்லாம் ரெண்டாவது கட்டம். ஆனால் என்னை நீ வணங்குனாயா வணங்கவில்லையா, இந்த கேள்வி அல்லாட்ட இருக்கு. மறுமையில நான் போன பிறகு கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி என்ன, தொழுகை பத்தானே. அப்ப நாம தொழுகை விஷயத்துல எவ்வளவு பொடுபோக்காக இருக்கிறோம், எவ்வளவு அசால்ட்டாக இருக்கிறோம். உலக விஷயங்கள மூழ்கிருந்தோம், உலக விஷயங்கள் கவனத்தை செதற விட்டுருதோம். கடையை அடைச்ச முடியல, கடையில வியாபாரம் நடக்கு, கடையை போட்டு எப்படி தொழுக வர நம்ம நினைக்கிறோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் கடையில வேற ஒரு விஷயத்தை ஏற்படுத்திட்டான்னா அப்ப சிந்திப்போமா? அப்ப நாம எதை சிந்திச்சு பார்க்கணும், இந்த வியாபாரத்தினுடைய பெருக்கத்தை அல்லாஹ் தான் தரணும். தரவனாலும் பரவாயில்ல, அல்லாஹ் வணங்குவதற்கு அல்லாஹ் உத்தரவிட்டு இருக்கிறான், அல்லாஹ் கட்டளை இட்டு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதை தவிர எனக்கு ஒரு வேலை இல்லை, எனக்கு அது பாரம் இல்லை. இறைவன் என் எஜமானனுக்காக நான் செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவையில என் அடிமைத்தனத்தை நிறுவக்கூடிய ஒரு பாக்கியமாக என் தொழுகையைத்தான் நான் நினைக்கிறேன் என்று ஒரு தௌஹீத் உள்ளத்துல வரணும். அப்படி சிந்தனை ஏற்படணும், அப்படி நம்பிக்கை ஆழமாக பதியணும். அப்படித்தானே? ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உள்ளத்துல எது நிக்கணும், ஆகா அல்லாஹ்வுடைய கட்டளையில அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான், அதுக்காகத்தான் அல்லாஹ் தொழுகையை விதியாக்கி இருக்கிறான். தொழுகை என்பது அல்லாஹ்விட்ட என்பதை கேட்பதற்கும் நம்ம அடிமைத்தனத்தை உறுதிப்படுத்தும் செயலாக இருக்கிறது. அல்லாஹ் அழைக்கிறான், அல்லாஹ்வுடைய அழைப்பை விட்டுவிட்டு நாம் இந்த உலகத்தை மூழ்கி கிடக்கிறோமே. இப்படி எத்தனை பேர் சிந்திக்கிறோம்? இந்த சிந்தனை உள்ளத்தை எத்தனை பேருக்கு இருக்கு? எத்தனை பேர் சரியாக பயன்படுத்துறோம்? இல்ல. தொழுகை விஷயத்துல எப்ப நேரம் கிடைக்கும் அப்ப நான் தொழுதுக்கிடுவேன், எப்ப எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்ப தொழுதுக்கிடுவேன் தானே. அது தொழுகையை பற்றி அல்லாஹ் அப்படியே சொல்றான் இல்ல. தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை என்று அல்லாஹ் சொல்றான். நீ நினைச்ச நேரம்லாம் தொழ முடியாது, நீ நினைச்ச நேரம் தொழுவ, உன்னை விழுவ, உன்னை தொழுவ, இதெல்லாம் கூடாதுங்கிற அல்லாஹ். தொழுகை என்பது ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகையை உங்கள் மீது நான் விதியாக்கி இருக்கிறோம். அது எப்படி விதியாக்கி இருக்கிறோம்? இன்ன ஸலாத்த கானத் அலல் மூமினீன கிதாபம் மௌகூத்தாங்கிற அல்லாஹ். தொழுகை என்பது மூமின்கள் மீது, நம்பிக்கை கொண்டோர் மீது விதியாக்கப்பட்ட கடமை, போற போக்கில் உள்ள கடமை இல்ல. எப்படி ஒரு கோர்ட்ல இருந்து சம்மன் வருது, இத்தனை தேதி நீ ஆஜராகணும், இத்தனை தேதி கையெழுத்து போடணும், பொதுபோக்கா இருப்போமே, அசால்ட்டாக இருப்போமே, நினைச்சபடி போவோமே. கோர்ட்ல இருந்து சம்மன் வந்தா 23ஆம் தேதி வரணும், 5ஆம் தேதி வரணும், காலையில 11 மணிக்கு வரணும், நேரத்தை அவன் குறிப்பிடுவான். கோர்ட்ல இருந்து அழைப்பானை வந்தா, காவல் நிலையத்தை அழைப்பானை வந்தா நாம நினைச்ச நேரம் போக முடியுமா? நாம நினைச்ச நேரம் ஆஜராக முடியுமா? அவன் 5ஆம் தேதி வர சொன்னா 5ஆம் தேதி போகணும், காலையில 11 மணிக்கு வர சொன்னா 11 மணிக்கு போகணும். 11 மணிக்கு கோர்ட்டார் வர சொல்றா 2 மணிக்கு போவோமா? 5ஆம் தேதி வர சொன்ன கோர்ட்டார் 6ஆம் தேதி போவோமா? அப்ப ஒரு மனிதன் உத்தரவிடுகின்றான், ஒரு மனிதன் அழைப்பு கொடுக்கிறான், ஒரு மனிதன் என கட்டுப்படுகிறான், ஒரு மனிதன் சட்டத்தை நம்ம மீது பிரயோகப்படுத்துகிறான். ஒரு மனிதனுக்காக நம் கரெக்டான நேரத்துக்கு போறோம், நேரம் தவறாமை கடைபிடிக்கிறோம். ஆனா படைத்த ரப்புல் ஆலமீன் அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்து நம்மை பக்குவப்படுத்தி சாப்பாடு கொடுத்து உடை கொடுத்து எல்லாம் நல்லதாரா நம்முடைய எஜமானனாக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றார், நீ காலையில ஃபஜ்ர் தொழுகையை சூரியன் உதிப்பதற்கு முன்பாக நிறைவேற்றிக்கொள். எத்தனை பேர் இன்னைக்கு தொழுவோம் ஃபஜ்ர? அல்லாஹ் சொல்றானா நேரம் குறிப்பிடப்பட்ட கடமைன்னு சொல்றானா இல்லையா? இந்த ஃபஜ்ர் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நம்மில் எத்தனை பேர் சரியாக நிறைவேற்றினோம்? ஒவ்வொருவரும் நெஞ்சில கை வச்சு நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளணும். நாம தொழுதுமா? சரி இன்னைக்கு தொழுது, நேற்றுக்கு தொழுதுமா? சரி முந்தா நாள் தொழுதுமா? ஒவ்வொருவரும் தங்களுக்கு தாங்களை அசை போட்டு பார்த்து கொண்டோம் என்று சொன்னால் பலருடைய உள்ளங்களை தெரியும். ஆமா இன்னைக்கு நம்ம 8 மணிக்கெல்லாம் தொழுதோம், இன்னைக்கு நம்ம 9 மணிக்கெல்லாம் தொழுதோம். அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? நேரம் குறிப்பிடப்பட்டது அந்த தொழுகை. எனக்காக ஒரு ஆள் மிஸ் ஆயிரலாம், அது தூக்கத்தை நடந்துடும். ஆனா தினம் தினம் இதையே பழக்கமாக வைத்துக் கொண்டு அந்த காலை ஃபஜ்ர் தொழுகையை விடக்கூடிய நபர்கள் நம்மில் எத்தனை பேர்? நாம தான் சிந்திக்கணும், நாம தான் நமக்கு நாமே புடம் போட்டு பார்க்கணும், நாம தான் ஒவ்வொருவரும் நம்மளை சரி செய்து கொண்டு. கட்டளை என்பது என்னோட கட்டளை இல்லையே, ஜமாத்தினுடைய கட்டளை இல்லையே, வேற போற போக்குல சொல்லக்கூடிய கட்டளை இல்லையே, அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. நீ அந்த நேரத்துல தொழு, நான் சொன்ன டயத்துல தொழு, நான் எந்த வக்த நிர்ணயிச்சிருக்கிறேனோ அந்த வக்துல நீ வந்து தொழு. ஏன் அல்லாஹ் கட்டளை போடுற? அல்லாஹ்
எஜமான், நாம அடிமை. எஜமான் கட்டளையிட்டால் அடிமைகள் கேட்க வேண்டியது கடமையா இல்லையா? அது நம்பிக்கை கொண்டவர்களை நடைமுறைப்படுத்துவது கடமையா இல்லையா? அப்ப இந்த கடமையை செய்வதில் எவ்வளவு பொடுபோக்காக இருக்கிறோம், எவ்வளவு அசால்ட்டாக இருக்கிறோம், எவ்வளவு பாராமுகமாக இருக்கிறோம் பார்க்கணுமா இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய மர்க்கஸ்ல வந்து பாருங்க, ஃபஜ்ருடைய தொழுகையை எத்தனை பேர் இமாம் ஜமாத்தோட தொழுகிறோம், அல்ல எத்தனை பேர் நேரம் முடிவதற்கு முன்பாக தொழுகிறோம், அல்ல எத்தனை பேர் 2வது ஜமாத் 3வது ஜமாத்லயோ தொழுகிறோம் பார்க்கணுமா வேண்டாமா? பாக்கி எல்லா விஷயம் பேசுறோமா இல்லையா? எல்லா நிலைகளையும் ஆய்வு செய்யறோமா இல்லையா? எல்லா விவாதங்களையும் பங்கெடுக்கிறோமா இல்லையா? சரிதான், நல்ல விஷயங்களை ஆய்வு செய்யணும், நல்ல விஷயங்கள்ல பங்கெடுக்கணும், சுன்னத்தை விடக்கூடாது. அதை விட கூடுதலானது அல்லாஹ்வுடைய கட்டளையா இல்லையா? அது தொழுகையில் அல்லாஹ்வுடைய விஷயமாக இருக்கா இல்லையா? பார்க்கணுமா வேண்டாமா? எத்தனை தொழுகைகளை சரி செய்கிறோம் என்ற செய்தியே இன்னும் நம்மள பல பேருக்கு தெரியாம இருக்கு. இன்னும் பாருங்க, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய கல்லூரி திருச்சி முழுமையான இறை திருப்தியை நாடி இஸ்லாமிய கல்லூரி முற்றிலும் இலவசமாக செயல்படுகிறது. இக்கல்லூரியில் மென்மேலும் சிறந்த ஆலிம்களை உருவாக்க உங்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். உங்கள் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ அல்லது மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புவோர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827 இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. மனித வாழ்க்கையில் மற்றொரு குழந்தை பருவம்தான் முதுமையாகும். இப்பருவத்தில் அவர்களுக்கு உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் தேவை பிள்ளைகளின் ஆதரவும் அரவணைப்பும் தான். ஆனால் அந்த பிள்ளைகளோ தங்கள் பெற்றோர்களை கைவிட்டு கந்தல் துணியுடன் அடுத்தவர்களிடம் கையேந்துபவர்களாக, கூன் விழுந்த முதுகுடன் குழி விழுந்த கன்னத்துடன், கூடவே அவர்களின் முதுமை எனும் முதுகில் சவாரி செய்கின்ற நோய்களுடன் வீதியில் நாதியற்றவர்களாக ஆதரவிற்காக அலைவது நம்முடைய இதயங்களை ஒரு நிமிடம் நொறுங்கச் செய்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக மாற்றார் நடத்தும் முதியோர் இல்லத்தில் அவர்கள் தங்களது இறுதி கட்டத்தில் அடைக்கலமாகி ஈமானை இழப்பது நம்மை வேதனையின் உச்சத்திற்கே கொண்டு செல்கிறது. இத்தகைய ஆண் பெண் முதியோர்களின் பிரச்சனைக்கு விடை காணும் விதத்தில் அவர்களுக்கு ஓர் அடைக்கலமாகவும் 24 மணி நேர மருத்துவ மனிதநேய சேவையுடன் கூடிய ஈமானுடன் மரணிக்கச் செய்கின்ற ஓர் இஸ்லாமிய சரணாலயமாகவும் உதயமானதுதான் அர்-ரஹீம் முதியோர் ஆதரவு இல்லமாகும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகின்ற மனிதநேயம் காக்கின்ற இந்த சேவை நிறுவனத்திற்கு உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத் தொகைகளையும் வாரி வழங்கி வல்லோன் அல்லாஹுவின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827 இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஹ்துல்லதி பைனனா வ பைனக்குமுஸ் ஸலாத்து, நமக்கும் அவர்களுக்கும் இடையே உள்ள ஒப்பந்தமே இந்த தொழுகை தான். ஃபமன் தரக்கஹா, யார் இந்த தொழுகையை விட்டு விட்டாரோ ஃபக்கத் கஃபர, அவர் மறுத்து விட்டார். தொழுகையை ஒரு மனிதன் விட்டான்னு சொன்னா அவனுடைய நிலை என்ன என்று பெருமானா சொல்றாங்க. அவருடைய நிலை எவ்வளவு மோசமானது என்று நபிகள் நாயகம் எச்சரிக்கிறாங்க. பாக்குறோமா? இந்த சிந்தனை மட்டும் இருக்க. ஒரு தொழுகையை விட்டீனா நபிகள் நாயகம் எச்சரிக்கிறாங்க, நீ இறை மறுப்பாளன் ஆயிட்ட, மறுத்துட்ட. அவ எத்தனை நாட்கள்ல தொழுகையை வேண்டும் என்றே விடுதோம். ஃபஜ்ரை விடுறோம், அசரை விடுறோம், லுஹரை விடுறோம், வியாபாரத்துக்காக விடுறோம், சோம்பலுக்காக விடுறோம், மனைவிட்ட பேசிக் கொண்டிருப்பதற்காக விடுறோம். பார்க்கவே இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க எது வரைக்கும்?
அவருடைய இறுதி நேரம் வந்துச்சா இல்லையா? அவருடைய இறுதி நேரத்துல கடுமையான நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த நேரத்துல கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரை மயக்கம். அந்த அரை மயக்கத்துல கூட பெருமானார் அவர்களாக சொந்தமாக நடக்க முடியவில்லை. அந்த சூழ்நிலையில கூட இரண்டு நபித்தோழர்களுடைய தோள்களிலே தங்களுடைய இரு கைகளையும் போட்டுக்கொண்டு பள்ளிவாசலை நோக்கி கால் நடக்க முடியல, இழுத்துக்கொண்டே செல்லக்கூடிய அந்த நிலை வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றினார்கள் என்று சொன்னால், நபி வழியை பற்றி பேசக்கூடிய நாம நபிகள் நாயகத்திடமிருந்தான் முன்மாதிரி இருக்கிறது என்று உறுதியாக சொல்லக்கூடிய நாம தொழுகை விஷயத்துல எந்த அளவுக்கு ஒரு பிடிமானம் உள்ளவர்களாக இருக்கணும், எந்த அளவுக்கு ஒரு பற்றுள்ளவர்களாக இருக்கணும். அப்படித்தானே நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய 5 கடமைகள்ல பாக்கி 3 இருக்கா இல்லையா? நோன்பு, சக்காத்து, ஹஜ்ஜு, இதெல்லாம் கூட விதிவிலக்கு உண்டு. சில நேரங்களில் இயலாம போகலாம். ஆனா தொழுகைக்கு மட்டும் விதிவிலக்கே கிடையாது. நீ முடிஞ்சா நின்று தொழு, முடியலையா இருந்து கொண்டு தொழு, அதற்கும் முடியவில்லையா படுத்துக்கொண்டாவது தொழு. தொழுகைக்கு விதிவிலக்கே இல்லைங்க. நீ எந்த சூழ்நிலையில இருக்கியோ அப்படி தொழு. தூங்கிட்டினா கிடையாது, மௌத்தா போனா கிடையாது, பைத்தியம் முடிச்சா கிடையாது, இது எல்லாருக்கும் உள்ளது. ஆனால் அல்லாஹ் ஒரு நோய் நொடியில் இருக்கிற மிகப்பெரிய நோய் பீடிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இருக்க முடியல, எனக்கு நிக்க முடியல, பரவாயில்ல படுத்துக்கொண்டே சைக்கு நிலையாவது தொழு. இருக்கிறா இல்லையா? பெருமான வழிகாட்டி இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப நீ நோயாளியாக இருந்தால் கூட நீ தொழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் கால்கை நல்ல தடமா இருக்கு, கண்ணு நல்ல பார்க்குது, பசிலா இல்ல நல்லா தான் இருக்கிறோம். எல்லா சூழ்நிலையும் நல்லாக வைத்துக் கொண்டு வேண்டுமென்றே தொழுகைகளை புறக்கணிக்கிறோமே, தொழுகைக்காக பள்ளிக்கு வராமல் இருக்கிறோமே, தொழுகை விஷயத்தில் அசால்ட்டாக இருக்கிறோமே, நம்முடைய நிலையை நாம் தானே சிந்திக்கணும். நாம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற செய்தியை நாம் தானே புரியணும். அதான விஷயம். நமக்கு என்ன குறை, நமக்கு என்ன பிரச்சனை? அல்லாஹ்வுடைய கிருபையில நல்லா இருக்கிறோம், நார்மலாக இருக்கிறோம், கால் நல்லா நடக்கு, கை நல்லா வேலை செய்து, கண் பார்வை நல்லா இருக்கு. அப்படித்தானே? நபித்தோழர்கள்ல ஒரு நபித்தோழர் கண்ணே தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு பார்வையே இல்லை, நான் வீட்டுல தொழுது கொள்ளாம? நபிகள் நாயகம் சொல்றாங்க, பாங்கு சத்தம் காது கேக்கு, அவன் வீட்டுல பள்ளிக்கு வந்துரு. கண்ணு தெரியாத சஹாபி கூட, நபித்தோழர் கூட நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க, பாங்கு சத்தம் கேட்கல, பள்ளி பக்கத்துல இருக்கும், அப்படி பள்ளிக்கு வந்துட்டா என்ன? நமக்கு என்ன பிரச்சனை? அழகாக வருவதற்கு வாகனம் இருக்கிறது, அப்படித்தானே? கார் இருக்கு, பைக் இருக்கு, சைக்கிள் இருக்கு, கண் பார்வை நல்லா இருக்கு, இருக்கா இல்லையா? அவ இவைகள் எல்லாம் இருந்தும் கூட தொழுகைகளை அந்த சிலர் தொழுவதே கிடையாது. இன்னும் சில பக்த தவற விடுறோம், இன்னும் சில ஜமாத்தை தவற விடுறோம். இப்படி ஒவ்வொரு குறையா இருக்கு. இப்ப ஒவ்வொருத்தட்டும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கா இல்லையா? அப்ப இதை தௌஹீதுவாதிகளாக நாம் எப்படி சரி செய்வது? நாம் எப்படி அதன் மீது ஒரு ஒரு அழுத்தம் கொடுப்பது? நாம தான் யோசிக்கணும், நாம தான் சிந்திக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றானே, என்னை வணங்குவதற்காகத்தான் உன்னை படைத்திருக்கிறேன் என்று. நம்முடைய எண்ண ஓட்டங்களில் எவ்வளவு நாள் இது ஓடுது? ஒரு பயான கேட்கும் போது உள்ளத்துல இருக்கு, வெளியில போனா மறந்துடுதோம், இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருதோம், அப்படித்தானே? அதனாலதான் அமல்கள்ல பலகீனம் அடைகிறோம். இன்னும் சொல்ல போன நமக்கெல்லாம் சில நேரம் போராமே அதற்கு ஏன் தெரியுமா? அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய செயலை செய்யறாங்களா இல்லையா? தர்காவாதிகள் இவன் கூட பஜ்ர விட மாட்டேங்கிறான், இஷா விட மாட்டேங்கிறான், வக்துல போய் நிக்கிறான், அவ்வளவு தக்பீர்ல போய் நிக்கிறான், சுன்னத்து நபிகளை முறையாக பேணி தொழுகிறான், இரவு தொழுகைகளை தொழுகிறான். இவன் தொழுகை அல்லாட்ட ஒப்புக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வுக்கு ஒரு பக்கம் இணை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வை வணங்கினா நல்ல கசைக்கு மோரல எரிஞ்சிடும் போ, அவன் தொழுகிறான். அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியவங்க கூட, அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்யக்கூடியவங்க கூட அல்லாஹ்வை வணங்குவதில் அவன் அவ்வளவு அக்கறைப்படுறான். ஆனா நமக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை ஒருபோதும் செய்ய மாட்டோம். அல்லாஹ் உறுதியை தந்திருக்கிறான். ஆனா நம்மை போன்றவர்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இவ்வளவு பொடுபோக்காக இருப்போம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விற்கு எந்த இடத்துல நன்றி செலுத்துறோம்? எந்த இடத்துல அல்லாஹ் சொன்ன கட்டளை நிறைவேற்றுறோம்? சிந்திக்கவே வேண்டாமா? இன்னும் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட நபித்தோழர் கேட்கிறாங்க, ஐயுல் அமலியா ஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ்விடம் விருப்பமான செயல் எது?
விருப்பமான அமல் எது? அப்படித்தான் அல்லாஹ்வுக்கு நிறைய அமல்கள் இருக்கு. அது அல்லாஹ்வுக்கு விருப்பமான சஹாபாக்களுடைய சிந்தனை எல்லாம் அப்படித்தான் இருக்கும். அல்லாஹ்வுக்கு எது பிடிக்கும், அல்லாஹ்வுக்கு எது விருப்பமானது, எதை செஞ்சா அல்லாஹ்வோட நெருக்கத்தை ஏற்படுத்தலாம், எந்த காரியத்தின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்கலாம். நபித்தோழர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. நாம இன்னைக்கு அப்படி இல்லை. நாம எதை செஞ்சா நம்ம தலைவரை நெருங்கலாம், எது தொண்டரை நெருங்கலாம், இப்படி நம்ம என்ன இப்படி போகுது. சஹாபாக்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ்விட பிடித்தமானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எதை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு விருப்பமான காரியம் எது? நபித்தோழர் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அழகாக சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, நீங்கள் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுங்க, அந்த வக்துல தொழுங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு பிடிச்சமானவனாக நீ மாறணும்னா, அமல் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னா அந்த வக்துல அவருடைய தொழுகையை நீ நிறைவேற்று. நம்ம என்ன செய்யறோம், லோஹரை கொண்டு போய் மகரிப்புல, ஃபஜ்ர சிலர் லோஹருக்கு வரும்போது ஃபஜ்ரே நிறைவேற்றுதோம். ஏன் தூக்கம் மிகச்சிருச்சு, நல்ல அப்படித்தான் தூங்குறோம். இன்னைக்கு அல்லாஹ்வுக்காக தூக்கத்தை தியாகம் பண்ண மறுக்கிறான், அந்த நேரத்தில் எந்திப்பதற்கு மறுக்கிறான், ஊர் உலகத்துக்காக எந்திக்கிறான். இருக்குமா இல்லையா? ஆனா தொழுகை அந்த வக்துல தொழுங்க, அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னா, அந்த பிடித்தமான செயலை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாதா? நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்க கூடாதா? நாம் அந்த விஷயத்துல இவ்வளவு பொடுப்போக்காக இருக்க வேண்டும்? நம்ம அல்லாஹ்வுக்கு நேர்வழி காமிச்சிருக்காங்க. அப்ப அல்லாஹ்வை நெருங்குவது என்ன வழி என்றுதானே நம்மள ஒவ்வொருவரும் யோசிக்கணும், ஒவ்வொருவரும் சிந்திக்கணும், ஒவ்வொருவரும் அதற்காக முனைப்போடு நடக்கணும். நாம் எங்க அப்படி நடக்கிறோம்? அப்படி நடப்பதில் மிகப்பெரிய பலகீனம் காட்டப்படுகிறது. இன்னும் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்ன அவ்வல மா இகாசபு பிகில் அப்து யௌமல் கியாமத்தி, அதாவது நாளை மறுமை நாளிலே விசாரிக்கப்படக்கூடிய விசாரணையில முதலாவதாக எது இருக்கும் தெரியுமா? மின் அமலிகி ஸலாத்துஹு, ஒரு தொழுகையை பற்றிய கேள்விதான் முதலாவதாக இருக்கும். மறுமையில நாளைக்கு கியாமத் நாளில அல்லாஹ் விசாரிப்பானா இல்லையா? அந்த விசாரணையினுடைய முதல் கேள்வி என்ன? ஒரு தொழுகை எப்படி இருந்தது? நபிகள் நாயகம் சொல்லுகின்றார்கள், ஃபஇன் ஸலஹத், அந்த தொழுகை சரியாக இருந்துன்னு சொன்னா ஃபகத் அஃலஹ, அவர் வெற்றி பெற்று விட்டார். தொழுகை சரியாயிருச்சுன்னா எல்லா கேள்வியும் ரெண்டாவது லேசாயிரும், அதிலே பாதி முடிஞ்சிரும். அவர் வெற்றி பெற்ற தொழுகை என்பது நம்மள மானக்கேடான விஷயத்தை விட்டு தடுக்கும், தீய விஷயத்தை விட்டு தடுக்கும். அப்படித்தானே தொழுகை பற்றி சொல்லும் பொழுது திருமறை குர்ஆன் அப்படித்தான் சொல்லுது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஸா வல் முன்கர், தொழுகை என்பது உங்களை தீய காரியங்களை விட்டு மானக்கேடான செயலை விட்டு தடுக்கும். அப்ப தொழுகையை பேணி தொழுதோம் சொன்ன, தொழுகையை கரெக்டாக இருந்தோம் சொன்ன, இந்த மாதிரி தீய செயல்லாம் வராதா இல்லையா? மானங்கட்ட செயல்லாம் வராதா இல்லையா? அதான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, தொழுகை சரியாக அமைந்து விட்டால் அவன் அங்க வெற்றி பெற்று விட்டான். தொழுகையில அவன் ஓட்ட இருக்குன்னு வச்சுக்கோ, அவனுக்கு அங்க நஷ்டம்தான், கேடுதான். நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அவ தொழுகை விஷயத்துல அசால்ட்டாக இருக்கக்கூடாது, தொழுகை விஷயத்துல பொடுபோக்காக இருக்கக்கூடாது, தொழுகை விஷயத்துல கவனமற்று இருக்கக்கூடாது. அப்படித்தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுடைய வீட்டு முன்பாக ஒரு ஆறு ஓடுகிறது, அந்த ஆற்றிலே அவன் ஐவேளை குளிக்கிறான். வீடு இருக்கு, இப்ப குளிக்க தண்ணி இல்ல, பதிவேறு விஷயம். இந்த சூழ்நிலையில வீட்டு மேல ஆறு ஓடுது, அந்த ஆத்துல 5 நேரம் ஒரு மனுஷன் குளிக்கிறான். குளிச்சா அவனுடைய உடம்புல அழுக்கு ஒட்டி இருக்குமா? நபிகள் நான் கேட்கிறாங்க சகாபாக்கள்கிட்ட. சகாபாக்கள் சொல்றாங்க, அது எப்படி ஒட்டி இருக்கும்? 5 நேரம்லாம் குளிக்கான். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அப்படி என்றால் 5 நேர தொழுகைகளை நீங்க சரியாக தொழுதிங்கன்னு சொன்ன உங்கள்கிட்ட சிறிய பாவங்கள் எல்லாம் கழிஞ்சிரும், சிறிய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிரும். எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கு. தொழுகை, ஒரு தொழுகைக்கு இந்த தொழுகைக்கு இடைப்பட்ட நேரத்தில் சின்ன சின்ன பாவங்கள் செய்திருப்போமா இல்லையா? மனிதன் என்றால் செய்வோம், அவைகள் எல்லாம் மன்னிக்கப்படுவதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்ன இந்த தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், எவ்வளவு மேன்மை வாய்ந்த ஒரு செயல், அல்லாஹ்வோட நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல். இந்த தொழுகையை விட்டுட்டு வியாபாரத்துக்கு போறான், இந்த தொழுகையை விட்டுட்டு உத்தியோகத்துக்கு போறான், இந்த தொழுகையை விட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கான், இந்த தொழுகையை விட்டுட்டு எல்லா உலக செயலையும் ஈடுபட்டு இருக்கிறான். அவைதான் நஷ்டம் தான், அவைனால எந்த பலனும் இல்லை. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளனின் நாட்டத்தினால்
அன்புள்ளம் கொண்டோர் தரும் பொருளுதவி கொண்டு அர்-ரகுமான் சிறுவர் ஆதரவு இல்லம் இயங்கி வருகிறது. ஆதரவற்ற சிறார்களை அல்லாஹுவின் மார்க்கத்தை நோக்கி பயணிக்கச் செய்ய அமைக்கப்பட்டதே இந்த அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம். இந்த ஆதரவு இல்லங்கள் அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமி மலையிலும் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியிலும் இயங்கி வருகிறது. தாய் தந்தையர் இருந்தும் தடம் மாறி போகும் தற்கால சமூக அமைப்பிற்கு மத்தியில் வான்மறை குர்ஆனை வாழ்வியல் வழிகாட்டியாக போதித்து நபிகளார் போதித்த நன்னெறிகளை நாள்தோறும் நடைமுறைப்படுத்தும் வகையிலும் சன்மார்க்க கல்வியோடு சமூக கல்வியையும் வழங்கும் விதமாக அமைக்கப்பட்ட ஆதரவற்ற சிறுவர்களை அரவணைக்கும் அன்பு இல்லம்தான் அர்-ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம். அனாதைகளை ஆதரிப்போரும் நானும் சுவனத்தில் இவ்வாறு இருப்போம் என்று தனது ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். மறுமை நாளில் சுவனச் சோலையில் நாம் உயிரினும் மேலாக மதிக்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருக்கத்தில் இருக்கும் வாய்ப்பு ஆதரவற்றவர்களை ஆதரிப்போருக்கே அல்லாஹ் வழங்குகிறான். அவர்களுக்கு சத்தான உணவுகள், நோயுறும்போது மருத்துவ உதவிகள், சுகாதாரமான சூழலில் பிள்ளைகள் பாதுகாப்புடன் நவீன பாடத்திட்டத்துடன் கூடிய உயர்தர கல்வியும் உடல் ஆரோக்கியத்தை பேணும் விளையாட்டு பயிற்சிகள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அன்புள்ளம் கொண்டோரே, இந்த உன்னத பணியை ஓயாமல் செய்ய ஆதரவு கரம் நீட்டுங்கள். உங்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். ஆதரவற்ற பிள்ளைகளின் கல்விக்காகவும் உணவிற்காகவும் மருத்துவத்திற்காகவும் ஆடைகள் மற்றும் அவர்களின் அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் உபயோகப்படுத்தப்படும் உங்கள் பொருளாதாரத்தை அல்லாஹ் நிரந்தர தர்மமாக கணக்கிடுவான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ அல்லது மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827, இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஆனா இவ்வளவு உயர்வான இந்த தொழுகையை விட இந்த உலகம் பெருசுன்னு நினைக்கிறான். உலகத்துல செல்வம் பெருசுன்னு நினைக்கிறான். உலகத்துல கிடைக்கக்கூடிய லாபம் பெருசுன்னு நினைக்கிறான். உலகத்துல லாபம் தான், உலகத்துல செல்வம் தான். மறுமையில பயனளிக்குமா? மறுமையில அல்லாஹ்வுடைய கேள்வியிலும் தப்பிக்க முடியுமா? மறுமையில அல்லாஹ்விட்ட லஞ்சமா கொடுத்து ஜெயிக்க முடியுமா? முடியாது. முதல் கேள்வி கேப்பா, ஃபஜ்ர் தொழுதியா, லோஹர் தொழுதியா, அசர் தொழுதியா கேப்பல்ல. தொழுகையை பத்தான கேள்வி இல்ல. அல்ல நான் ஃபஜ்ரை எஸ்ஸத்துக்கு தொழுதேன், லோஹரை தொழுதே கிடையாது, இசா நேரம் கிடைச்சா தொழுவேன். நஷ்டவாளி, ஒண்ணும் கிடையாது போகும். அவன் நரகத்திற்கு சென்று விட்டு தொழுகையாக தொழுவாததுக்காக கிடைக்கப்போற தண்டனையெல்லாம் பெற்றுவிட்டு திரும்ப சொர்க்கத்துக்கு வரலாம்னு நம்ம நினைக்கிறோமா? அப்படி சிந்தனை இருக்கா? பரவாயில்ல, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம இருக்கும்ல, என்னைக்குனாலும் சொர்க்கத்தை தருவாமல, தொழாத தொழுகைக்காக அல்ல நரகத்துக்கு போகட்டும், இப்படி தைரியப்படுறோமா? நான் கேட்கிறேன். இப்படி நம்ம உள்ளத்தை வருதான்னு கேட்கிறேன். நினைக்கிறோம், பரவாயில்ல, நரகத்துக்கு போனாலும் சொர்க்கத்துக்கு வந்துடலாம்ல. நல்லதாக நினைச்சுப்பாரு. நரக வேதனை என்பது சாதாரணமானதா? அவ்வளவு எளிதானதா? இந்த ஊர்ல அடிக்கக்கூடிய இந்த வெப்பத்தையே தாங்க முடியலையே, இந்த தண்ணீர் பஞ்சத்தையே நம்ம தீர்க்க முடியலையே. நரகத்தை கொண்டு போட்டானா அல்ல, தாகம் என்று கேட்பவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும். எந்த மாதிரி தண்ணீர் தெரியுமா? ஆரஞ்சு ஜூஸ் இல்ல, சீலும் சலமும் நிறைந்த தண்ணீர் குடிமானா அல்ல. நரகத்துக்கு போனவன்ட்ட போமா, போய் குடிப்போமா, கொஞ்சம் அனுபவிச்சுட்டு வருவோமா? அப்படித்தான் நினைக்கிறோம். ஏன் தொடர் எப்படின்னா சிறுக்கு வைக்கல. அல்லாஹ் கடை சொர்க்கத்துக்கு, அல்லாஹ் சொர்க்கத்தை தாடுவான். இணை வைக்காதவர்களுக்கு சொர்க்கம் நாடு அல்லாஹ் தருவான், அது வேற விஷயம். ஆனா அந்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்படாம அல்லாஹ்வுடைய கட்டளைகள்லாம் புறக்கணிக்கப்பட்டு அதற்காக நரகம் சென்று விட்டோம் என்று சொன்னால் நரகத்தினுடைய வேதனையை எத்தனை நாள் அனுபவிப்பது? யாராவது கேட்க முடியுமா? அப்படி என்று சொன்னால் நரகத்தை அஞ்சக்கூடியவர்கள், நரக நெருப்பை அஞ்சக்கூடியவர்கள், நரகத்தினுடைய வேதனை அஞ்சக்கூடியவர்கள் நாம் எப்படி நினைக்கணும்? ஒரு செகண்ட் கூட, ஒரு மைக்ரோ செகண்ட் கூட இறைவா நீ நரகத்தை போற்றாத, அதற்காக செய்ய வேண்டிய ஒன்று எல்லா கடமையும் நான் நிறைவேற்றுறேன், எல்லா அமல்களையும் செய்யற. இப்படித்தான் ஒரு தௌஹீத்வாதி நினைக்கணும், ஒரு மூமின்கள் நினைக்கணும், முஸ்லிம்கள் நினைக்கணும்.
நரகத்தின் பக்கம் கூட சென்று விடக் கூடாது, அந்த சிந்தனை தான் நம் உள்ளத்துல ஆழமாக வரணும். அப்படி நரகத்திற்கு செல்லக்கூடாது என்று சொன்னால் எதெல்லாம் நபிகள் நாயகம் கட்டளையிடுகின்றார்களோ, திருமறை குர்ஆன் எதையெல்லாம் வழிகாட்டுகிறதோ அதனுடைய அடிப்படையிலே நம் வாழ்க்கையில் உள்ள எல்லா வணக்கங்களையும், குறிப்பாக தொழுகையை சரியான நேரத்தில், தொழுகையில் பொடுபோக்கு இல்லாமல், தொழுகையில் பாராமுகம் இல்லாமல், தொழுகையை அந்த நேரத்தில் தொழக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள வேண்டும் என்று கூறி உரை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ்